சென்னையில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்திப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகிறது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் கொண்டு வரவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைகிறேன். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, தங்களுக்குள் இருப்பது பங்காளி சண்டை மட்டுமே என டிடிவி தினகரன் பேட்டி. விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வருவதற்கு, மக்களாட்சி வருவதற்கு, நல்லாட்சி வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதிமுக பாஜக கூட்டணியில் பாமகவை தொடர்ந்து தினகரனின் அமமுக இணைந்தது. அதிமுக வழியாக இணைந்த அன்புமணியின் பாமக, பாஜக வழியில் இணைந்த தினகரனின் அமமுக. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து திமுகவில் ஐக்கியம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக செயல்படுவது சிறப்பாக இல்லை. ஓபிஎஸ் முடிவெடுக்க காலதாமதம் செய்வதால் தாய் கழகத்தில் இணைந்ததாக வைத்திலிங்கம் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செயல்படுவது சிறந்ததாக இல்லை. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகினாலும் அண்ணா ஆரம்பித்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை வால்டாக்ஸ் சாலையில் 147 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 776 அடுக்குமாடி குடியிருப்புகள். முதல்வர் நலப்புற குடியிருப்புகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 2800 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம். 1 கிராம் 14,250 ரூபாய்க்கும், சவரன் 1,14,000 ரூபாய்க்கும் விற்பனை. வெள்ளி விலையில் இன்று மாற்றமில்லை. 1 கிராம் 340 ரூபாய்க்கும், கிலோ 3,40,000 ரூபாய்க்கும் விற்பனை. மறைந்த பிரபலங்கள், அரசியல் தலைவர், உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் வாசிப்பு. சட்டப்பேரவை நிகழ்வுகள் ஒத்திவைக்கப்பட்டு நாளை காலை மீண்டும் கூடும் என அறிவிப்பு. தலைநகர் டெல்லியில் காற்று மாசு தொடர்ந்து நீடிப்பதால் மக்கள் அவதி. புகை மூட்டம் நிலவுவதால் காற்றின் தர குறியீடு 388 பதிவு. மாணவர்களின் நலன் கருதி சத்துணவு ஊழியர்களின் போராட்டம் வாபஸ். போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக சத்துணவு ஊழியர் சங்கம் அறிவிப்பு. கொடைக்கானலில் நீண்ட நாட்களுக்கு பின் தொடங்கிய உறைபனி. பொருட்கள் மீது வெண்கம்பளம் விரித்தது போல் காட்சியளிப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாரல் மழை போல் பனிப்பொழிவு. கடும் குளிரால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கினர். வைகை அணை நீர்த்தேக்க கரை பகுதிகளில் மீன்கள் செத்து மிதப்பதால் மக்கள் அதிர்ச்சி. துர்நாற்றம் வீசுவதோடு நீர் மாசடையும் அபாயம். ரஷ்யாவில் 146 ஆண்டுகளில் இல்லாத அளவில் கொட்டிய பனியால் அச்சம். ஒரே நாளில் 40 அடிக்கு பனி கொட்டியதால் முடங்கிய முக்கிய நகரங்கள். இத்தாலியின் சிசிலி, சர்தீனியா, காலப்பிரியாவை தாக்கும் ஹாரி புயல்.
மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் மழை பெய்வதால் அவசர நிலை பிரகடனம். இந்தியா நியூசிலாந்து இடையிலான முதல் T20 போட்டி நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை வெற்றியுடன் தொடங்க இந்திய அணி முனைப்பு.